வெளியில் அந்த மக்கள் நீதிமன்றத்தில் வந்து சாட்சியம் வழங்கினேன். அதை நான் உங்களுக்கு திருப்பியும் சொல்கிறேன். மே 16ஆம் தேதி வந்து அப்பொழுது தமிழீழ விடுதலை புலிகளுடைய பிரதிநிதியாக இருந்த கேபி வந்து என்னோட தொடர்படுத்த கேட்டவர் வந்து அப்படி இயக்கம் முடிவெடுத்திருக்கிறதாகவும் ஆயுதத்தை கலைத்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த நோஃபை ஜோன் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பாக அவர்களை வெளியில் கொண்டு வருவதற்கு முடிவெடுத்திருக்கிறதாகவும் என்னை வந்து அரசாங்கத்தோட பேசி அந்த மக்களை பாதுகாப்பாக வெளியில் எடுக்கிறதுக்கான முயற்சி எடுக்க சொல்லி 16ஆம் தேதி 4 மணிக்கு எனக்கு திட்டவட்டமாக சொல்லப்படுது வந்து இயக்கம் ஆயுதத்தை கைவிட்டதாக, இனிமேலும் தாங்கள் சண்டை பிடிக்க போறது இல்லை என்று எனக்கு அறிவிக்கப்பட்டது. கிராஸ் ரூட்ஸ்ல இருந்து அரசியல் துறை பொறுப்பாளரும் சமாதானம் செய்யறதுக்கான பொறுப்பாளரும் வந்து என்னோட பேசினார். நடேசன் அண்ணையும் புளித்தவனும் புளி அண்ணையும் வந்து என்னோட பேசினார். அவர் என்னோட கதைச்ச விஷயம் சரி என்றும் எனக்கு உறுதிப்படுத்தினார். இயக்கம் ஆயுதத்தை மௌனித்து இருக்கின்றது, இந்த மக்களுடைய உயிர்களை காப்பாற்றுறது. 16ஆம் தேதி மே மாதம் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய கணக்கின்படியும் உங்களுக்கு சொல்லப்பட்டதின் படியும் 1,50,000க்கும் 1,00,000க்கும் இடைப்பட்ட ஒரு சனத்தொகை அந்த பிரதேசத்தில் இருந்தது. எங்களை பொறுத்தவரையில் அந்த கடைசி கட்டத்தில் முள்ளிவாய்க்காலுக்குள்ள அப்ப உண்மை பொறுத்தவரையில் வந்து இப்போ இந்த நான் பசில் ராஜபக்சோட கதைச்சு கொள்கை அளவில் வந்து ஒரு இணக்கப்பாட்டை வந்தேன் என்றால், நாங்கள் உண்மையில வந்து ஐசிஆர்சியோட கண்காணிப்பில் வந்து போய் பசில் ராஜபக்ச நானும் ஐசிஆர்சி கண்காணிப்பில் வந்து இயக்கத்துடைய பிரதிநிதி நடேசன் வெளியில் வந்து பேசி இதில் வந்து முடிவெடுத்து அந்த மக்களை பாதுகாப்பாக வெளியில் கொண்டு வராண்டு தான் நாங்கள் கேட்டோம். ஆனால் அரசாங்கம் வந்து ஐசிஆர்சியை கொண்டு வரையிலா, ஐசிஆர்சி கொண்டு வந்தால் வந்து அது பெரிய பெரிய நிபந்தனைகள் அவை போடுவினோம், இதை நாங்கள் கெதியில் முடிக்கணும்ன்றதுக்காக வந்து பிஷப் மேர் நீங்கள் 2 பேர் விரும்பின பிஷப் மேர் 2 பேரையும் நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் அவையோட போகலாம்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் அதுக்கு இணங்கினோம். இயக்கம் அதுக்கு இணங்கினோம். சரிதானே? அது மே மாதம் 16ஆம் தேதி இரவு ஒரு 8 மணி அளவுக்கு இந்த இடக்கப்படம் வந்தது. ஆனால் நாங்கள் இரவு இருண்டிருந்தபடியால் வந்து விவிஐபிஸ் வந்து ஹெலிகாப்டரில் வந்து அந்த நேரத்துக்கு வந்து கொண்டு போயிடலாண்டும், அடுத்த நாள் விடிய காலையில் வந்து மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி வந்து ஜோர்டன்ல இருந்து இலங்கைக்கு திரும்புகிறாண்டும், திரும்பின உடனே வந்து தேசிய பாதுகாப்பு அவையுடைய கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்தில் வந்து இந்த திட்டத்துக்கு வந்து அனுமதி எடுத்து தாங்கள் இதை நடைமுறைப்படுத்துவோம் என்றுதான் கொள்கைகள் வந்து இணங்கினது. 16ஆம் தேதி இணங்கினது. 16ஆம் தேதி 8 மணிக்கு, இரவு 8 மணிக்கு. 16ஆம் தேதி 10 மணி 11:30 10 மணிக்கும் 11 மணிக்கும் இடையில வந்து கேபி வந்து என்னோட தொடர்பெடுத்து அதுக்கிடையில் வந்து ஒரு 3-4 முறை தொடர்பெடுத்தார். ஏனென்றால் இப்படி இணங்கியும் அரசாங்கம் வந்து அந்த பிரதேசத்துக்குள்ள ஹெவி ஆர்ட்டிலரியை பயன்படுத்தி அந்த மக்களை தாக்கி கொண்டிருந்ததாகவும், கொத்து கொத்தா அந்த மக்கள் செத்து கொண்டிருந்ததாகவும், அந்த ஒரு மணித்தியாலத்துக்குள்ளே மட்டும் எனக்கு சொல்லப்பட்ட 3000 மக்களோட உயிர்கள் இழந்திருக்கிறதாகவும், தயவு செய்ததை நிப்பாட்டை சொல்லி எனக்கு கேட்டேன். நான் திரும்ப வந்து பசில் ராஜபக்ச எடுத்து போட்டு கேட்டேன், இப்படி நீங்கள் கொள்கை அளவில் வந்து இணங்கிட்டாங்க, ஆயுதத்தை மௌனிச்சிருக்கிறாங்க, இனி வந்து இவை சண்டை பிடிக்க போறது இல்லை, இந்த மக்களை காப்பாற்றுறன்றதான் இப்போ இந்த முடிவு, நீங்கள் ஏன் இதை செய்கிறீங்க, தயவு செய்து நிப்பாட்ட வருஷம் வந்து நான் பாதுகாப்பு அமைச்சோட பேசி போட்டு வாரண்டு பேசி போட்டு எங்களை வந்து சொன்னேன், தாங்கள் அதை நிப்பாட்டலாம், தாங்கள் நிப்பாட்ட தயாரில்லை. நான் என்ன சொல்ல வரேன்டா, 16ஆம் தேதி 4 மணிக்கு குறைஞ்ச 8 மணி, இரவு 8 மணிக்கு 1,50,000க்கும் 1,00,000க்கும் இடையில ஒரு சனத்தொகை வந்து அந்த பிரதேசத்தில் இருக்க
இயக்கம் இனியும் சண்டை பிடிக்க போறது இல்லை என்றதை வந்து மிக தெளிவாக அரசாங்கத்துக்கு அறிவிக்கப்பட்டது. ஆக குறைஞ்ச வந்து 16ஆம் தேதியிலே இருந்தாவது அளிக்கப்பட்ட அத்தனை உயிர்களும் திட்டமிட்ட வகையில் தமிழனும் அந்த மக்களை முழுமையாக அழிக்கணும் என்றதுக்கு மட்டும்தான் அளிக்கப்பட்டது. விளங்குது தானே? இராணுவ நியாயம் எதுவுமே இல்லை. இரண்டால் இயக்கம் ஆயுதத்தை கைவிட்டுட்டு சண்டை பிடிக்கிறதுக்கு இல்லை, முடியாதுன்றும் அறிவிச்சிருக்கு. அதுக்கு பிறகு நடந்த ஒவ்வொரு உயிரும், இழந்த ஒவ்வொரு உயிரும் திட்டமிட்ட வகையில் வந்து அந்த இனத்தை அழிக்கணும் என்ற ஒன்றில் முழுமையாக இல்லாட்டி ஒரு பகுதியாக அழிக்கணும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் நடந்தது. இது என்ன? இது நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து 16ஆம் தேதியில் என்ன நடக்குது எனக்கு தெரியாத எத்தனை முயற்சிகள் வந்து இதுக்கு முன்னதாகவும் இருந்திருக்கும். அப்ப என்ன இது? அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்க எங்களாலே எங்கட மக்களுக்கு நடந்த அநியாயத்தை வந்து வெளியில பேசணும்ன்றதுக்காக வந்து தெரிவு செய்யப்பட்ட நபர்கள் அதை செய்யாமல் வேற ஏதும் செய்கிறதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது.